வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்கள் விக்னேஷ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல்மியோட P1 அப்படிங்கிற ஃபோன் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. இது டேரெக்டாக நம்ம ரியல்மி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணது. இன்றைக்கி தான் வந்துச்சு. ப்ளூடர்ட் கொரியரில் தான் வந்து பார்சல் அனுப்பிச்சி விட்டாங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய ப்ரைஸ் வந்து 15,000 வருது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரியல்மி வெப்சைட்லேருந்தே அவங்களால ஃபுல்லாக ரியல்மி ஸ்டிக்கர் ஒட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலு இதே ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸ் பேக்கேஜெலாம் நல்லா டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா தான் வந்திருக்கு. பேக் சைட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய ஸ்பெக்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக சிம் எஜெக்டர் டூல், சம் நோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். கேஸ் வந்து ஒரு நார்மல் சிலிக்கான் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படியும் 1 மந்த்தில் வந்து எல்லோயிஷாக மாறிடும். டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம். போக பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜர் மொபைல் ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். மொபைல் சைடில் இருக்கும். சார்ஜர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 45 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் வந்து சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். மொபைல் வந்து கலர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காப்பர் கலரில் வந்து இருக்குது. ரெட் கலர்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் காப்பர் கலரு ப்ரீமியமாக இருக்குது. நல்லா லுக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். மொபைலு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. மொபைல் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா, அது போக 2 மெகாபிக்சல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் வந்து சும்மா ஒரு டம்மி மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து 50 மெகாபிக்சல் தான் வந்து மெயின் கேமரா. அது போக ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஒரு மாதிரி பாக்ஸி ஷேப்பாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் டச்சு, ஸ்மார்ட் டச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெயின் வாட்டரில் ஒரு வெட்டான ஈரமான கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி டிஸ்பிளேயோட பெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எட்ஜ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது டிஸ்பிளேயோட எட்ஜு. அதே மாதிரி இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம் கார்டு ட்ரே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சிம் இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம் கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சிம் ட்ரேவை ஆக்சுவலாக இதில் வந்து 2 ஹோல் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஒன்று வந்து மைக்கு, இன்னொன்று தான் வந்து சிம் கார்டு ட்ரே. மாற்றி வந்து இது பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆக்சுவலாக ஒன்று வந்து சிம் கார்டு, இன்னொன்று வந்து சிம் அல்லது மெமரி கார்டு ஏதாவது ஒன்று தான் வந்து யூஸ் பண்ண முடியும். 2வது ஸ்லாட்டில் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வச்சுருவோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்காக இங்கேயும் ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோலு கலரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது நல்லா ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சரு நல்லா ப்ரீமியம் லுக்கில் தான் இருக்குது கலரு. ஆனால் பிளாஸ்டிக் பாடி தான், அதை பார்த்துக்குங்க. உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறையா அந்த மாதிரி ஆப் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ப்ளோவர்ஸ்லாம்.
இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத. இந்த லோ பட்ஜெட்டில் வாங்குகிற மொபைல் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், இந்த மாதிரி நிறையா பிளாட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்கும். இதை நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது, டிஃபால்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. டிசபிள் ஆப் மார்க்கெட் வேணால் டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நிறையா வந்து உங்களுக்கு பிளாட்வேர்ஸ் இருக்கும், வேணால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் தேவையில்லைன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நிறைய பேர்த்துக்கான யூஸ் ஆகும். யூஸ் இல்லாதெல்லாம் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம், இல்லைன்னா டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 nits வரைக்கும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் போகிறதுனால செம பிரைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு 15,000 பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ டிஸ்பிளே வந்து கொடுக்குறது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே, அதனால் உங்களுக்கு பவர் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒர்க் ஆகும். உங்களுக்கு காமிக்கிறேன். ரீஃப்ரெஷ் ரேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹை வந்து 120 Hz, ஸ்டாண்டர்ட் வந்து 60 Hz. அது இல்லாமல் ஆட்டோ செலக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து 60 Hzக்கும் 120 Hzக்கும் வந்து மாறிக்கும். 120 Hz இருக்கனால நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும் 120 Hzனால. ரேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து 6GB ரேம், 128 GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜாக வரும். அதேமாதிரி ரேம் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கலாம், 6GB + 6GB வந்து ரேம் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். டோட்டலாக 12GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரேம் எக்ஸ்பென்ஷன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற ரேமே போதும் நமக்கு. நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்காது. அதே மாதிரி ப்ராசர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைமென்சிட்டியோட, அதாவது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மல் யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா 20,000 எபோவ் தான் மீதி எல்லா ஃபோனுமே இருக்குது. இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு நார்சோவில் வந்து 70 அப்படின்னு சொல்லிட்டு 75G அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் ஒரே ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் எல்லா ஸ்பெக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்சோ 65Gயோட ஒரு அப்கிரேட் மாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதுலேருந்து ப்ராசரும் சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு நார்மல் யூசேஜுக்கு, நார்மல் கேமிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த P1 அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. ஏன்னா AMOLED டிஸ்பிளேனா மேக்ஸிமம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரெயின் வாட்டர் டச், ஸ்மார்ட் டச் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு வெட் ஹேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டச் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும், நம்ம மிஸ் டச் வந்து ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வாட்ஸ் சார்ஜிங் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டிங் ஸ்பீட் வந்து கிடைக்கும். சார்ஜ் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்பீடாக வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறும். நம்ம வேணாலும் இதில் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு 80% சார்ஜ் வந்தோடனே கட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்மார்ட் சார்ஜிங் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்ன வெர்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 வந்து வருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 வருது. ஆனால் 2 இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அப்டேட் வரும். அது ஆண்ட்ராய்டு 15, 16 வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும். அது போக 3 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வரும் உங்களுக்கு. அதனால் நான் ஒரு 3 இயர்ஸ், ஒரு 4 இயர்ஸ்க்காவது மினிமம் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஃபோன். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து உண்மையுமே ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 15,000க்கு வந்து உண்மையுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராசரும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் விளையாடுறதுக்கும் வந்து ஓரளவுக்கு இந்த ப்ராசர் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவங்க 7050 வந்து கொடுத்துருக்கனால நல்ல ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராசர் வந்து உண்மையுமே ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக டீப்பாக பிளாக் ஆயிரும். கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியாக வந்து கொடுக்கும். அது இல்லாமல் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்கும். டச் சாம்பிளிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2200 Hz வந்து டச் சாம்பிளிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பீக் பிரைட்னஸ் வந்து 2000 nits கொடுத்துருக்கனால உங்களுக்கு அவுட்டோர்லாம் போனீங்கன்னா நல்லா பிரைட்டாகவே இருக்கும், நல்லா விசிபிலிட்டியாகவும் இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடு உங்களுக்கு வந்து 45 வாட்ஸ் கொடுத்துருக்கனால உண்மையிலுமே வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. பாய்.